நேரு சொல்வதை பாருங்கள். முகமது பின் காசிமின் சிந்து வெற்றிக்கு பிறகு படையெடுப்புகள் நிகழாவிடனும் இந்தியாவிற்கும் அரபு உலகத்திற்கும் இடையே தொடர்புகள் வளர்ந்தன. இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் பயணிகள் வந்தனர். தூதுக்குழுக்களின் பரிமாற்றங்களும் நடைபெற்றன. இந்திய நூல்கள், குறிப்பாக கணிதமும் வானியலும் பக்தாதுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டன. இந்தியாவில் பல மருத்துவர்கள் பக்தாதுக்கு சென்றனர். அடிக்கடி நடைபெற்ற இந்த தோழமை தொடர்புகள் இந்தியர்களை புனித மதமான இஸ்லாத்தை அறிய வேண்டிய கட்டாய நிலைக்கு இட்டுச் சென்றது. முஸ்லிம் பிரச்சாரர்கள் இந்தியாவுக்கு வந்து புதிய கொள்கையை பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் இங்கு வரவேற்கப்பட்டார்கள். பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டன. இச்செயல்களுக்கு மக்களிடமிருந்தோ அரசிடமிருந்தோ எந்த எதிர்ப்பும் வரவில்லை. மேலும் சமய மோதல்களும் நடைபெறவில்லை. எல்லா மதங்களுக்கும் எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் இடம் கொடுக்கின்ற நிலையே இந்தியாவின் தொன்மையான பாரம்பரியமாக இருந்தது. இவ்வாறு இஸ்லாம் அரசியல் சக்தியாக இந்தியாவில் நுழைவதற்கு முன்னரே ஒரு சமயமாக இந்தியாவிற்கு வந்தது என்று நேரு பெருமான் அவருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம்.